நொறுங்குண்ட இருதயம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:16-17. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரண்டை வரும்போது கர்த்தருடைய உள்ளம் உருகுகிறது. அவர் அன்போடு உங்களை அரவணைக்க தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தன் பாவங்களுக்காக கதறி அழும்போது கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் கரம் அவனை தொட்டு கழுவி சுத்திகரிக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15. சிந்தித்து பாருங்கள். ஒரு பொற்கட்டியை சுரங்கத்திலிருந்து பெயர்த்து எடுக்கிறார்கள். முதலில் அதை அடித்து நொறுக்குகிறார்கள். அதற்கு பிறகு உலையில் வைத்து காய்ச்சுகிறார்கள். நொறுக்கப்பட்ட அந்த கட்டி பசும் பொன்னாகி பின்னர் அழகிய ஆபரணங்களாக மாறிவிடுகின்றன. சோதனை உங்கள் இருதயத்தை நொறுக்கும்போது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். யோகு பக்தனின் வாழ்க்கையில் அவர் எத்தனை பாடுகளின் வழியாக கடந்து சென்று நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தார். அத்தனையும் அவருக்கு ஆசீர்வாதமாய் மாறியதல்லவா? ரோஜா மலரை பாருங்கள். வாசனை தைலம் எடுப்பதற்காக அதை கசக்கி பிழிகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்காக நற்கந்தமாய் வாசனை வீசும்படி கர்த்தர் நடத்தும் பாதைகளில் மகிழ்ச்சியோடு நடப்பீர்களா? நலத தைலம் குப்பியினுள் அடங்கியிருக்கிற வரையிலும் அது வாசனை வீசாது. ஆனால் அது உடைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்பட்ட போதோ அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையால் பரிமளிக்கிறது. அதை போலவே உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீரானது கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்படும் போது பரலோகம் அதை அறிந்து கொள்ளும். நொறுங்குண்ட உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஊக்கமான ஜெபமானது பரலோகத்தை நோக்கியே செல்லும். இயேசு தன் கைகளில் அப்பத்தை எடுத்தபோது அதை பிட்டார். பிற்கப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த அப்பமானது கிறிஸ்து சிலுவையிலே நொறுக்கப்படுவதற்கு நிழலாட்டமாய் இருந்தது. சிலுவையிலே அவருடைய சரீரம் நாராக கிழிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவகுமாரனை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் உடைந்த உள்ளங்களின் வேதனையை அறிவார். உங்கள் கண்ணீரை புறக்கணித்து விட்டு அவர் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டார். உங்கள் உடைந்த உள்ளமானது அவருடைய இருதயத்தை உருக்குகிறது. அவர் தம்முடைய பொற்கரத்தினாலே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நினைவிற்கு, நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18.